தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குமான வரலாறு என்பது மீண்டும் ஒரு முறை புதிதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உறவு நல்லுறவாக இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மிக குறிப்பாக 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல் முறையாக தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்கு வருகிறார். அங்கு ஆளுநர் உரையை வாசிக்கிறார். அதில் இருக்கக்கூடிய அறிவிப்புகள், அரசனுடைய திட்டங்கள் தொடர்பாக அவர் பேசுகிறார். அந்த கூட்டத்தொடரில் பெரும் சர்ச்சைகளோ அல்லது எந்த விதமான பேசுபொருள்களோ இல்லாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகாக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், பொதுவெளிகளில் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது தொடர் சர்ச்சையாகி வந்தது. அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு என்பது அதிகரித்து வந்தது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு 2023 நடைபெற்ற ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்குது. அந்த உரையில் ஏற்கனவே பொதுவாக ஆளுநரினுடைய உரை அரசால் தயாரிக்கப்பட்டு ஒரு காப்பி ஆளுநருக்கு கொடுக்கப்படும். அப்படி ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஆளுநர் உரையை ஆங்கில பதிப்பை ஆர் என் ரவி சட்டப்பேரவையில் வாசிக்கும் போது மிக குறிப்பாக மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் இந்த வார்த்தைகளை, இந்த பெயர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு அவர் தன்னுடைய உரையை வாசித்தார். அதே நேரத்தில் அரசு என்ன உரையை தயாரித்து ஆளுநர் உரையாக ஆளுநரிடம் சமர்ப்பித்ததோ அந்த உரைதான் அவை குறிப்பில் இடம்பெறும் என்கிற ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ஆர் என் ரவி அவையிலிருந்து வெளியேறினார். ஸோ இந்த விவகாரம் முடிந்து அதற்கு பிறகாகவும் ஒரு தரப்பிலிருந்து வந்த குற்றச்சாட்டுகள், பதில் குற்றச்சாட்டுகள், அதே நேரத்தில் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அது அந்த மோதல் போக்கு தொடர்ச்சியாகவே இருந்து வந்தது. பிறகு 2024 இதே போன்று பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் இதே மாதிரியான ஒரு சிக்கல் எழுந்தது. அது என்ன அப்படின்னா, இப்போது எழுந்திருக்கக்கூடிய அதே சிக்கல் தான். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது, தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஆளுநர் ஆர் என் ரவி வைக்கிறாரு. ஆனால் தேசிய கீதம் தொடக்கத்தில் பாடப்படுவது மரபு அல்ல. தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் முடியும் போது தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் தான் மரபு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அது தவிர்க்கப்படுகிறது. எனவே அப்போ அவர் ஆளுநருக்கு அருகில் அமர்ந்து அந்த தமிழ் பதிப்பினுடைய உரையை கேட்கிறார். அதற்கு பிறகாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் வெளிநடப்பு செய்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகாகத்தான் இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அதிமுக உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அங்கு பேசப்பட வேண்டும், அது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு வந்திருந்தார்கள். அவர்கள் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை தங்களுடைய சட்டைகளில் பேட்ஜாக அணிந்து அவைக்கு வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து அவைக்கு வந்திருந்தார்கள். இந்நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்த உடனேயே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆளுநருக்கு எதிராக முழக்கம் எழுப்புறாங்க. அதே நேரத்தில் அதிமுக தரப்பிலிருந்து யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த முழக்கம் ஏற்படுகிறது. ஒரு கூச்சல் குழப்பமான நிலை சட்டப்பேரவையில் நிலவுது. இந்த நேரத்தில் தான் ஆளுநர் தரப்பிலிருந்து தொடக்கத்திலேயே தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் ஆளுநர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அது மரபு அல்ல, நிகழ்வின் முடிவில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் மீண்டும் ஒரு முறை சொல்லப்படுது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆளுநர் உடனடியாக அவையிலிருந்து வெளியேறுகிறார். எனவே ஆளுநர் உரையினுடைய தமிழ் பதிப்பை சபாநாயகர் அப்பாவு வாசித்து முடித்தார். அந்த நிலையில தான் அதிமுக, பாமக, பாஜக உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு செய்த ஒரு சூழலையும் பார்த்தோம். அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி என்பது வெளியாகிறது. அந்த செய்தி கொஞ்ச நேரத்தில் நீக்கப்பட்டு அது திருத்தப்பட்டு மீண்டுமாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இன்னொரு செய்தி பகிரப்படுகிறது. அதனுடைய தமிழ் பதிப்பையும் கூட ஆளுநர் மாளிகை அறிக்கையாக கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இன்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4வது 3வது செய்தியாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்ன அப்படின்னா,
ஜனநாயகம் காக்கப்படவில்லை, அங்கு ஜனநாயக மரபுகள் மீறப்பட்டிருக்கிறது, சட்டப்பேரவையில் நடந்த முழு நிகழ்வுகளும் முழுமையாக மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் எதுவுமே ஒளிபரப்பப்படவில்லை, அங்கு வந்து வெட்டியும் ஒட்டியும் அந்த நிகழ்வுகள் என்பது வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஊடக சுதந்திரம் இதன் மூலமாக நசுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட ஆளுநர் ஆர் என் ரவி முன்வைத்திருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வுகளில் ஆளுநர் ஆர் என் ரவி ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மரபுகளை மீறக்கூடிய வகையில் ஆளுநர் ரவி இப்படி நடந்து கொள்வது சிறுபிள்ளைத்தனமானது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் நாளை சட்டமன்றத்தினுடைய இரங்கல் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு அவை ஒத்திவைக்கப்படும். 4 நாட்கள் இந்த அவை நடைபெறப் போகிறது. ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் போது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள், ஆளுநர் இதை வாசிக்கல, இருந்தாலும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் மீதான விவாதம் நடைபெறும் போது இன்னும் இதில் காரசார விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆளுநர் தரப்பிலிருந்து இன்று நடைபெற்ற சட்டமன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளுக்கு ஏனைய சட்டமன்றங்களை உதாரணம் காட்டியும் அதே போன்று பாராளுமன்றத்தை உதாரணம் காட்டியும் முன்வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனங்கள் என்பதற்கு தமிழ்நாடு அரசினுடைய எதிர்வினை என்னவாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.